ரிசர்வ் பண்ணப்பட்ட blessing அவர்களுக்காகவே ரிலீஸ் பண்ணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிசர்வ்ட் blessing அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயோ ஒரு பயணம் போறீங்க, டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க. உங்க வந்து ஒரு S5 63 64 உங்க சீட்டுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் போறீங்க. ஆனா அங்க ஏற்கனவே என்ன, நீங்க போய் அங்க சேர்ந்து அந்த பெட்டிக்குள்ள போய் 63 64 போகும்போது வேற யாரோ உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, வேற யாரோ உட்காந்துருக்காங்க, நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உரிமையை பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அமைதியா திரும்ப இறங்கி வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன ரிசர்வ் பண்ணப்பட்ட சீட்ல வேற யாரோ உட்காந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்மைலின் இறங்கி செஞ்சிட மாட்டோம். ஏன்? என்ன பண்ணுவீங்க? நோ இல்ல, என்ன பண்ணுவீங்க? ம். அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க? வில் டெல் தம், நம்ம வந்து இந்த பொலைட் வே, இது எங்களுக்காக நான் ரிசர்வ் பண்ணப்பட்ட சீட்டு, இங்க டிக்கெட் பாருங்க அப்படி சொல்லும்போது, ஒருவேளை அவங்க தவறி வந்து உட்காந்துருந்தாலோ, இல்ல பரவாயில்ல சும்மா தான் இருக்குன்னு வந்து உட்காந்துருந்தாலோ என்ன பண்ணி ஆகணும்? அவங்க இடத்த காலி பண்ணியே ஆகணும். ஆமாவா இல்லையா? எஸ், எஸ். ஸோ ரிசர்வ்டு blessing அப்படின்னு நான் இப்போ பேசும்போது நான் யோசிக்கல. ஆனா அது வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கென்று உங்களுக்கென்று அஹ், சிலுவையில ஏசப்பா ரிசர்வ் பண்ண பிளெஸ்ஸிங்ஸ எது வந்து இப்ப தடுத்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும், அது நம்ம மண்டையில இருக்கிற பொய்யா இருக்கலாம். ஒருவேளை ஐயோ எதுவுமே நடக்கலையோ சிலுவையிலங்கிற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு இன்டிஃபரண்டான மைண்ட் செட் பிசாசு கொண்டு வந்து அது தடையா இருக்கலாம். இல்ல சூழ்நிலையை பார்த்து ரொம்ப ரியலா ஐயோ கடன்காரங்க எதிர்க்க நிக்கிறாங்க, இப்படி இருக்குது பிரச்சனை, அந்த மனுஷங்கள்லாம் இப்படியேதான் இருக்காங்க, என் உடம்பு இப்படியேதான் இருக்கு, வலிக்குது, கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நபர் மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியுதா? அந்த ட்ரெயின்ல உங்க சீட்ல வேற யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பொய்கள் நமக்கு அறியாம இதெல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னா என்ன பண்ணணும்? இப்போ மனுஷங்கிறதுனால பொலைட் வே என்ன பண்றோம்? சார் இது வந்து எங்களோட சீட்டு, நான் நினைக்கிறேன் நீங்க தெரியாம உட்காந்துருக்கீங்கன்னு, எனக்கு புக் பண்ண டிக்கெட் பாருங்க அப்படி சொல்லும் போது கைண்டா போயிருவாங்க. ஆனா இப்ப நமக்கு இருக்கிற மண்டையில இருக்கிற பொய்யா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், பிசாசோட காரியங்கள், தந்திரங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்ன பண்ணும்? நம்ம வந்து மரியாதைக்குரிய இவர்களே அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்ல. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எனக்கென்று ரிசர்வ் பண்ணப்பட்ட blessing, அது என்னுடையது. ஸோ யூ பெட்டர் லீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தினால நான் அதுக்கு சொந்தமாகிட்டேன் ஆல்ரெடி. ஸோ யூ பெட்டர் லீவ். இந்த பொய் வெளியேறுவதாக, இந்த பலவீனம் வெளியேறுவதாக, இந்த பண பிரச்சனை வெளியேறுவதாக, இந்த கடன் வெளியேறுவதாக, இந்த சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் வெளியேறுவதாக அப்படி சொல்லி என்ன பண்ணோம்? அதட்டி வெளியேற்ற வேண்டும். நீங்க பார்த்திருக்கீங்களா நம்மளுடைய நான் தவறா சொல்லல, நம்ம சட்டசபையில இந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ரொம்ப பேசிட்டே இருக்காங்க, சபை தலைவரோட ரூலுக்கு வந்து கேட்கல, ஆனாலும் பேசுறாங்க, யாராவது பார்த்திருக்கீங்களா? நியூஸ்ல நியூஸ்ல பார்த்திருக்கீங்களா? ம் சபை தலைவரோட இதை ஒபே பண்ணல, தொடர்ந்து அவங்க வந்து ஆக்ரோஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? குண்டு கட்டாக அப்படி நியூஸ்ல யாராவது கேட்டிருக்கணும், நியூஸ் ரீடர் அதனால நான் சொல்றேன். சிலர் சிரிப்பா வரும். எவ்வளவு பெரியவங்க, தலைவருங்க, அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க, பட் ஆனா சபையில அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் கூட தெரியாததுனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அட்டெண்டர்ஸ் அவங்கள குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் வெளியே விட்டாங்க அப்படி நியூஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். யாரெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? ம் சபையில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க, எல்லாரையும் வெளியேத்துனாங்க. அப்படி போகாதவங்கள என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு போய் வெளியே விட்டாங்க. அந்த மாதிரி. ம் இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. நீங்க யூ ஹாவ் டு ரிசீவ் இட், அவ்வளவுதான். ரிசர்வ்டு பிளெஸிங்னு ஆண்டவர் பேசுறாருன்னா ஹீஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு யூ, உங்களுக்குன்றது உங்களுக்கு தான்.
அதனால அதை நீங்க குண்டு கெட்டா தடைய வெளியேற்றுவீங்களோ, அதட்டி வெளியேற்றுவீங்களோ, இல்ல உங்க ஸ்டைல், தனி ஸ்டைல், யுனிக் ஸ்டைல்ல வெளியேற்றுவீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கும் ஆவியானவருக்கு உள்ளது. பட் உங்களுக்கு என்னது உங்களுக்கு தான், வேற யாரும் அதை எடுக்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்டேட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நம்மள. எஸ், ஏமேன், ஏமேன். எஸ், எஸ். இப்ப என்னன்னா நம்ம நிறைய நேரத்துல தெரியாததுனால அந்த ரிசர்வேஷன் டிக்கெட் கையில இருக்குது. ஆஹ் இல்ல சில நேரத்துல வந்து வேற யாரும் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அது ஷோரா இல்ல, உங்க கையில அந்த டிக்கெட் இல்ல, இல்ல ஒரு ஷோரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, நமக்கு இல்ல போல இருக்குன்னு சொல்லி நீங்க அமைதியா விட்டுட்டு வெளியே வருவீங்க. நீங்க நின்றுட்டு வர வாய்ப்பு இருக்கு, இல்ல அன்ரிசர்வ்ல இன்கன்வீனியன்ஸோட டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்ல வேற என்ன ஆப்ஷன் மிஸ் பண்ணதுக்கு இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் இப்படிதான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம், அறியாமை நிமித்தம், இக்னரண்டா இருக்கிறதுனால. நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு சொந்தமானதை, எனக்கு ஏசப்பா சிலுவையில செய்து முடித்ததை, எனக்கு உரிமைப்பட்டதை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். விட்டுட்டு உட்காந்துருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உஷாரா இருக்கும். ஏன், ஏன் யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஆஹ் ஏதாவது சின்ன விஷயமா இருக்கும், அது வந்து நம்ம பெருசா உஷாரா வாங்கிட்ட மாதிரி நம்ம நினைப்போம். ஆவியில ஆண்டவர் இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து முடித்த காரியத்தை நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கோங்கிற அந்த ஒரு ஒரு வெறி வர வேணாமா? நாட் இந்த வயலண்ட் வே, பட் ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கு. ஆமால, பரிசுத்த ஆவியானவர் எப்படி எனக்குள்ள இருக்கிறார்? வல்லமையால இருக்கிறார். ஒரு பலவீனராவோ தூங்குறவராவோ இல்லையே. ஏன்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. தட் மீன்ஸ் இந்த வெளிப்பாடு இருக்கிறவங்க தான் அதை பலவந்தம் பண்ணுவாங்க. எஸ் எஸ்ப்பா, இந்த மனக்கண்கள் திறக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களும் பிரகாசம் அடையட்டும், என் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஐ நீட் அன் என்கவுண்டர் டுடே லார்ட். எனக்கு இந்த எல்லா விஷயத்தை குறித்து தீவிரம் எங்களுக்கு உண்டாகும். நாட் அர்ஜென்சி, அவசரத்தை நான் பேசவில்லை, தீவிரத்தை நான் பேசுகிறேன். எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த விஷயத்தை குறித்த ஒரு பயங்கரமான வெளிப்பாடு உண்டாகட்டும். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். கரெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் அந்த தீ ஆண்டவரே பரவட்டும் சுவாமி, பரவட்டும். அப்படியே அதை நம்ம அந்நிய கண்கள்ல என் கண்களே காணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன் அந்த மாதிரி என் பிசிக்கல் ஐஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி பார்த்தே தீருவேன். என் விடுதலையை நான் பார்க்கிறேன். என் சரீரத்துல உள்ள பலவீனங்கள் வெளியேறி நான் அப்படியே ஹோலா ஜம்முன்னு நல்லா இருக்கிறத நான் பாக்குறேன். எஸ், அதை நான் வெகு சீக்கிரத்துல, அதி சீக்கிரத்துல ஐம் ரெடி டு சி. அதே மாதிரி பினான்சியல் பிரேக் த்ரூலயும் பாக்குறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஏன்னா என்னுடையது, ஏசப்பா எனக்கு கொடுத்தது என்னுடையது. அவர் சும்மா ஏதோ எழுதி வைத்து போகவில்லை, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சரீரத்தை அந்த பாடுகள் அப்படி பட்டு விற்க கொடுத்து, அவ்வளவு பாடுகள் பட்டு, முட்கிரீடம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன் மைண்டுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த கோர பாடுகளை அனுபவிச்சாரு. சோ நான் சாபத்தின் கீழ் இல்லை, நான் வறுமையின் கீழ் இல்லை, பலவீனத்தில் நோயின் கீழே, நான் ஆதிக்கத்தின் கீழே இல்லவே இல்லை. சமாதானம், அப்படி ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் நான் எப்போதும் என்னை நிரப்பி இருக்கணும்னு தான் ஆண்டவர் அந்த அங்கலாய்ப்பை அடைந்தார். அவ்வளோ எமோஷனல் ட்ராமாக்குள்ள போனார். He was really really shattered in his emotions. இல்ல, கெத்செமனே தோட்டத்துல அவர் அழும்போது ஏன் தூதர்கள் வந்து அவங்களை பலப்படுத்துறாங்க? பிகாஸ் he was really really 100% மேன். அவருக்கு இருந்த பயம் ரியலா இருந்தது. அவர் கிராஸ் பண்ண போறது தெரிந்து கிராஸ் பண்ணாரு. சோ ரியல். நம்ம தற்செயலா ஏதாவது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டால எப்படி கஷ்டப்படுறோம்? ஏன் அன்பிளான்டா இருக்கும் போதே நமக்கு தாங்க முடியல. இது இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு பாத்துக்குள்ள போகிறதுங்கிறது வந்து வில்ஃபுல்லா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது யோசிச்சு பாருங்க. அவருக்கு கடவுளா இருந்ததுனால அவருக்கு நோய் தெரியல, அவருக்கு வலிக்காது, அப்படி கிடையாது. ஏன்? இஸ் 100% மேன். பழுதற்ற பலியாக அவரு தன்னையே ஒப்பு கொடுத்து போகும்போது அவர் மைண்டுக்குள்ள எந்த விதமான எவ்வளவு விதமான எமோஷன்ஸ் வந்து தாண்டம் ஆடி இருக்கும் பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? ஏன்? பட் ஹி கிராஸ்ட் எவ்ரி திங். நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க ஜாய் இன் அபண்டன்ஸ், ஜாய் இன் அபண்டன்ஸ், அப்படி ஒரு ஜாயில பெருகணும்னு சொல்லி, வாழணும்னு சொல்லி, விருத்தி அடையணும்னு சொல்லி, எப்பொழுதும் குதூகலமா சந்தோஷமா சமாதானமா இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கிராஸ் பண்ணாரு.
ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டி கொள்ளுகிறோமா? இல்ல. அத பத்தின தியானத்துக்குள்ளேயே போறதில்ல. அதையே நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பிரச்சனைகளை அதிகமா யோசிச்சு யோசிச்சு அந்த ரூட்டே எடுக்குது மைண்டு. ராதர் தேன் ஆண்டவர் நமக்கு செய்து முடித்த காரியங்கள், த நியூ கிரியேஷன் ரியாலிட்டி, நம்மளை புதிய சிருஷ்டியாய் மாற்றின விதத்தை குறித்து நம்ம அதிக நேரம் யோசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. அதை குறித்த டெஸ்டிமனிஸை கேட்கறது கிடையாது, சத்தியத்தை கேட்கறது கிடையாது, அதுல என்கேஜ் பண்றது கிடையாது மைண்டை. அதிக நேரம் எதுல நம்ம மைண்டை என்கேஜ் பண்றோமோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். மேட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எதுவாக இருந்தாலும் அதுதான். அதனால ஆண்டவர் சொல்றார், நமக்கு தியானமா இருங்க. அவர் சிலுவையில செய்து முடித்த காரியங்கள் என்ன நோட் பண்ணி நோட் பண்ணி ஒன்னும் ஒன்னா என் லைஃப்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பலவந்தம் பண்ணுங்க. ஏன் இப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஏன் உன் லைஃப்ல அது இல்லைன்னா there is something blocking in you, not in God's presence. ஆண்டோட பிரசனத்துல எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. சிலுவையில சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்ப என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் ட்ரைங் டு ரீச் டு அஸ். நமக்கு புரிகிற பாஷையில, புரிகிற விதத்துல, புரிகிற இவங்க மூலமா சொன்னா கேட்பாங்களா, அவங்க மூலமா சொன்னா கேட்பாங்களா, என் பிள்ளைங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு ட்ரை பண்ணி நிறைய யுக்திகளை ஆவியானவர் மெதுவாய் கை கொண்டு இருக்கிறார் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. இது புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆவியான ட்ரை பண்றது உங்களுக்கு தெரியுதா? ஏன் டே இன் அண்ட் டே அவுட், மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க பைபிள் வாசிக்கும் போதோ, நீங்க தனியா ஜெபம் பண்ணும் போதோ, சும்மா ஏதாவது பாட்டு கேட்கும் போதோ, ஏதாவது பேசும் போதும், இல்ல இல்ல இப்படித்தானே நான் இருக்கணும், என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு எழுச்சி வந்துடாதா என் பிள்ளைங்களுக்கு? அப்படி சொல்லி ஆவியானவர் பயங்கரமா எப்படி நமக்குள்ள இருந்து எஸ் ஹீஸ் டூயிங் இஸ் ஒர்க். இப்படியே இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாதுங்க. எத்தனை வருஷத்துக்கு சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரா? இத்தனை வருஷம் நீங்க பண கஷ்டத்துல இருக்கணும், பில்லு மேல பில் கட்டிக்கிட்டு அதுக்காகவே வாழணும், மாசம் மாசம் இந்த பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், எப்படியாச்சுப்பாடா இந்த மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த மாசம் வருமானம் வர வரைக்கும் எப்போ வருமோ அப்படின்னு காத்துட்டு இருக்கணும். இப்படி ஆண்டோட சித்தம் இருக்கா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இது நாம ரெடி பண்ணி வச்ச ஒரு ரூட், நம்ம பிளான், இது நம்ம பர்பஸ். பட் தேவனுடைய பர்பஸ் அபரிவிதத்துல இருக்குது. ஏன் ஆண்டவர் இந்த சகலத்தையும் அப்படியே செழிப்புக்குள்ள வைத்து எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையும் முடித்து தேவனுக்கு பூரிப்பாய் நன்றி செலுத்துகிற அந்த ஸ்டேட்ல தான் நம்மள வச்சிருக்கிறார். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதையே தியானிக்கிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்கான ரிசர்வ்டு பிளெஸிங், என்னுடைய பிளெஸிங் சார், நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு உரிமையாய் ஆவியில் அந்த டைமென்ஷன்ல இருந்து, ஆவிக்குரிய டைமென்ஷன்ல இருந்து பிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ள வி ஹாவ் டு புல் இட், வி ஹாவ் டு ரியலி புல் இட். அப்படியே இழுத்துக்கொள்வது நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறது. ஸோ யூ கேன் புல் இட் த்ரூ எப்படி? வார்த்தையின் மூலமாகவும், இமேஜினேஷன் மூலமாகவும், விஷுவலைசேஷன் மூலமாகவும், நம்ம இருதயத்துல ஃபீல் பண்ற விதத்தின் மூலமாகவும் என் தேவன் எனக்கு செய்ய நினைத்தது ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஐ ஃபீல் என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த ஆயிற்று, என் கடன்கள் தீர்க்கப்பட்ட ஆயிற்று, என் சரீரம் சுகமாய் இருக்கிறது நான் உணர்ந்து உணர்ந்து அந்த நன்றியில நிரம்பி, சந்தோஷத்துல நிரம்பி, பெற்றுக்கொண்டோம் என்கிற அனுபவத்துல நிரம்பி நிரம்பி இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது ஒன்னொன்னா மேனிஃபெஸ்ட் ஆகும். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உடைய சந்தோஷம் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும்ப்பா எல்லாருக்குள்ளேயே ஆண்டவரே. அம்மா இல்ல இப்படிப்பட்ட தேவனை தானே நான் எனக்குள்ள வைத்திருக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார். காட் இஸ் இன் மீ, கிரைஸ்ட் இன் மீ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லி அந்த பயங்கரமான ரியாலிட்டிக்குள்ள ஒவ்வொருவரும் அப்படியே வருகிற கிரேஸை நான் பேசுகிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதாரா மாஷாக்கா ரே ஹெதிலே மேரதா ஹாத்திக்கிற இப்படியெல்லாம் செய்த தேவன், இப்படியெல்லாம் நமக்காக செய்தவர் இப்ப எங்கோ இல்ல, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருப்பாரு? வல்லமையா இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார். எஸ், ஹீஸ் ரெடி, ஹீஸ் ரெடி. நம்ம கோஆபரேட் பண்றதுக்கு தான் நம்ம ரெடி ஆகணும். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதரா மாக்கரா பேஷதரமா. அப்பா எனக்குள்ள ஒரு துவக்கத்தை கொடுங்க, ஒரு இக்னேஷனை கொடுங்க. எஸ் லார்ட், ஐம் ரெடி டு கோஆபரேட். எனக்கு ஆவியானோட பலன் தேவை ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க, என்னை நிரப்புங்க. அப்பா உங்களுடைய பாஷையில என்னை நிரப்புங்க, நாவை தொடுங்க.
என்னுடைய சரீரம் உணர்கிற விதமாய் அக்னினால் என்ன நிரப்புங்க. லெட் மீ ஹாவ் an encounter with you லார்ட். உங்க கூட ஒரு சந்திப்பை ஏற்படுத்துங்க. இது எல்லாத்தையும் நான் சீரியஸா எடுக்கிற கிரேஸ் எனக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. எல்லா பாசிவ்னஸ், எல்லா அசம்பந்தம் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் என்னமோ அப்படியே அப்படியே எதை குறித்தும் கண்ணு காணாத போல இருக்கிறார் போல நான் நடந்து கொள்ளுகிறேன். அதெல்லாம் வெளியேறட்டும், என் சிந்தையில இருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீதா ராமாஷா கரேஹா தீர மேல ராகா ரபௌஷதரமா ஓரா மஷாதா லாஹா ரேதிய லேகா ரேதிய ரேமி ஷீதிய ரெமி. யூ நோ சம்திங், திஸ் இஸ் நாட் கிரீடினஸ். இப்படி எல்லாம் எப்படி இதெல்லாம் டூ பாசிட்டிவா இருக்கே, டூ கம்பெல்லிங்கா இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்க யோசிப்பீங்களானா நம்ம தான் ஸ்லோவா இருக்கிறோம். ஏன் நம்ம தான் உரிமை எடுக்காம இருக்கிறோம், நம்மளுடைய காரியங்களை ஏன் உரிமை பாராட்டாமல் இருக்கிறோம். இது ஸ்லோ கிடையாது, இது நம்மளுடைய உரிமை, நம்முடைய உரிமை. இப்போ உங்க தாத்தாவோ பாட்டியோ ஒரு உயில எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு, இந்த நிலம், இந்த தோப்பு, இதெல்லாம் வந்து இவங்க உங்க பேருக்கு இருக்கு. அதுல உங்க பேருக்கு ஒண்ணு எழுதி இருக்குன்னா நீங்க அதை எப்படி படிப்பீங்க? ஒரு ஒரு லெட்டரும் விடாம இதுக்கு நமக்கு தெரியலன்னா ஒரு ஆளை வேற வச்சு படிப்போம். ஏன்? அந்த மாதிரி டாக்குமெண்ட் தெரிஞ்சவங்க, டாக்குமெண்ட்டை படிக்க தெரிஞ்சவங்களை வச்சு உயில் எனக்கு என்ன வர வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி கரெக்டா நம்ம லெட்டர் பை லெட்டர் படிப்போம். இதெல்லாம் வந்து லிமிட்டெட் பிளெஸ்ஸிங் தான். இதெல்லாம் வந்து ஒரு வீடோ ஒரு நிலமோ ஒரு இது லிமிட்டெட் பிளெஸ்ஸிங் தான். ஆனால் ஆண்டவர் செய்து முடித்து ஓப்பனா ஒரு உயிரை எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாம் இட் இஸ் டன் அப்படி சொல்லி எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு இப்போதைக்கும் வறுமைக்கும் தேவையான சகல காரியங்கள், நித்திய ஜீவனுக்குள்ள அனுப்புகிற காரியங்களை இப்போயே வாழ்ந்து அப்படியே அதுலயே பெருக 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 வாழுகிற அந்த கிரேஸை எழுதி வச்சுட்டாரு. ஏன்? ஆனா அது அப்படியே இல்லை, கண்ணும் கருத்துமா இதுல என்ன, இதை குறித்து என்ன, தெய்வீக சுகத்தை குறித்து இது என்ன இருக்குது, ஏன் எனக்குள்ள வரல, எனக்குள்ள ஏன் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகலைங்கிற அந்த ஒரு தீவிரம் ஏன் வரல? ஏன் பினான்சியல் பிரேக் த்ரூ, நான் கடன் இல்லாமல் அநேகருக்கு கொடுக்கிறவனாய், கடன் கொடுக்கிறவனாய் தானே என்ன வச்சிருக்கிறாரு, ஏன் இது வரல? அந்த தீவிரம். எஸ், பினான்சியல் ஏரியால நான் என்ன எனக்குள்ள அறியாம இருக்காண்டவர் எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கு தீவிரமா யோசிக்க. ஏன் இது குடும்பத்துல சமாதானம் இல்லையா, வேற எந்த ஏரியால ஸ்ட்ரகிள் ஆகுறமோ அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, அதை குறித்து ஆவியான சொல்லுகிறது எது எனக்கு புரியல, அதுல எதை நான் ஆண்டவர்கிட்ட இன்னும் கற்றுக்கொள்ளணும், எதுக்கு நான் லிசன் பண்ணணும், எதுக்கு நான் காத்திருந்து அந்த ரெவலேஷன்ல நிரம்பணும், ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க அப்படியே நம்புகிறோம்ப்பா, நம்புகிறோம். இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ண ஒரு வேர்டை நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கான ரிசர்வ்டு பிளெஸிங். எஸ், thank you Holy Spirit, thank you Jesus, thank you wonderful Jesus. அப்பா நீங்க வந்து எதை கன்ஃபர்ஸ் பண்றீங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசின வார்த்தை, என்னோட ரிசர்வ்டு பிளெஸிங்ஸை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. பை ஃபோர்ஸ் ஐ டேக் இட் அப்படி சொல்லுங்க. என்னுடைய இதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அது எதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா எந்த ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, 100% அவர் செய்யறாரு, செஞ்சுட்டாருன்னு சொல்றாரு, அதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். என்னுடையதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், அணைத்துக் கொள்ளுகிறேன். எஸ், எனக்கு சொந்தம் என்று நான் சொந்தம் பாராட்டுகிறேன். அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யோவான், யூ ஹாவ் டு ரியலி ரிசீவ். எடுத்துக்கோ அப்பா, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற பிளெஸிங்கை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்ப்பா. நான் எனக்குன்னு உள்ள வேலையை நான் எடுத்துக்கிறேன், எனக்குன்னு உள்ள குடும்ப சூழ்நிலையை நான் எடுத்துக்கிறேன், குடும்ப சமாதானத்தை நான் எடுத்துக்கிறேன், என் உடம்புல சுகத்தை நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீஹா ரீத ராமா கர பௌஷத லேஹா ரிதி ஓரா மஷா கரதி ரமா ஹதெரிமி கர பௌஷத ரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த தீ எங்களுக்குள்ள பெரியது எரியட்டும் ஆண்டவரே. எப்பயோத அனல் மூட்டுங்கப்பா, நாங்க விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறது போல அநேகருக்கு எடுத்துக்கொள்ள எங்களை நான் கற்றுக் கொடுக்கிற அந்த சாக்கியத்தை நீங்க கொடுங்க. ட்ரெயினர்ஸ் லார்ட் இன் யோர் வேஸ், உங்க வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய வழியை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறபடி எங்களை நீங்க உருவாக்குங்க சுவாமி. லெட் அஸ் ரியலி லீட் மெனி பீப்புள் இன் டு யோர் வேஸ். இதெல்லாம் நாங்க கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள இது ரொம்ப ரியலா மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கும் போதே அநேகருக்கு இதே அனுபவத்துக்குள்ள அவங்க வருகிற அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே நாங்க கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை வைக்கிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ. ஒரு விஷயம் எனக்கு வருது, ஒரு ரெவலேஷன் எனக்கு வருது, ஒரு விஷயத்தை ஆவியானவர் அப்படியே தீயா எனக்குள்ள போடும்போது எனக்கு மட்டும் இல்ல, என் கணவருக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஏன் இன்னஜன பந்துக்களுக்கு மட்டும் அல்ல, அநேகருக்கு அநேகருக்கு ஒரு கூட்ட
மக்களுக்கு, எஸ் ஹோலி ஸ்பிரிட், நான் இருக்கிற இடத்திற்கு, நான் இருக்கிற ஆபீஸ்க்கு, நான் இருக்கிற ஸ்கூலுக்கு, நான் இருக்கிற தெருவுக்கு ஆண்டவரே அது வெளிச்சமாய் நீர் மாற்றத்தான் அதை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உங்க பிரசன்ஸ்ல இருந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க தான் எங்க பங்கு ஆண்டவரே, நீரே எங்க பங்கு, நீரே என் பங்குன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். நீங்க தான் எங்க பங்கு ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். மீதியான நீங்க ஆண்டவர், நாங்க எல்லாம் நீங்க எங்களுக்குன்னு வச்ச எல்லா பிளெஸிங்லயும் நாங்க மேனிஃபெஸ்ட் ஆகும்போது நீங்க சந்தோஷப்படுகிறீங்க. உங்க ஆத்துமா வருத்தத்தின் பலனை பார்த்து திருப்தி அடைகிறீங்க. நாங்க ஒரு ஏரியாலையும் கஷ்டப்படும் போது இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி சாட்டிஸ்ஃபை யுவர் ஒர்க் லாட். நீங்க சிலுவையில சம்பாதித்து கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுத்து நாங்க அனுபவிக்காமல் இருக்கும் போது அதை குறித்து நீங்க சந்தோஷப்பட முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மாதிரி அப்படி ஒரு ரெவலேஷன் தீயா இன்னைக்கு நீங்க வச்சதுக்காக நன்றி. இது இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும் சொல்லி நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி, நிரப்புகிறதுக்காக நன்றி. யாரெல்லாம் அப்படியே அந்த அனாயிண்டிங்குள்ள அப்படியே போகிறது விரும்புறீங்களோ அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. God will really fill you, fill you, fill you. உங்க சரீரம் உணர்கிற விதம், உங்க ரைட் ஹேண்ட்ல ஐ ஃபீல், உங்க ரைட் ஹேண்ட்ல அப்படியே ஒரு ஹெவினஸ், அப்படி ஒரு அனலை நாங்க நான் இப்ப ஃபீல் பண்றேன். நீங்க அதே மாதிரி சில பேர் ஃபீல் பண்றீங்க. You can really feel the anointing heaviness in your right hand. That means you are being rubbed. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் அப்படியே நிரம்பி இருக்கிறீங்க. ஸோ டிக்ளேர், உங்க கைகளை வைத்து நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அப்படியே நீங்க எந்த டைரக்ஷன்ல காட்டணுமோ எல்லா டைரக்ஷன்லயும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதா ராமா கரப உஷத ரமா ஓரி மே ஹெசி தேரை மே கரப உஷதலே ஓராமா ஷாஹா ரே தி ரே மே தே ரே ரே கே ரே தே லே ஹா ரே தி ரமா கரப இஷதரபா. யூ டோன்ட் நோ இன் ஸ்பிரிட் எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம், நமக்கு தெரியாது. நிறைய நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம மூளைக்கு தோணுன விஷயங்கள், இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் சொல்றோம். ஆனால் அந்நிய பாஷையில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி இந்த ரெவலேஷனை உணர்ந்தவர்களாய் அதை ஃபீல் பண்ணி when we declare things, great things, அப்படியே கணக்கில்லாத காரியங்கள் நடக்கிறது. ரீஹா ரீதா ராமா ஷகரபோ ஓராமா ஷீதிரை மேஹா சீதிரை மேகரபோ ஷதரபோ ஓராமா ஷாதா லஹாரத லேகர வேதர மௌஷத ரேஹ தீரமௌ ஓராமா ஷாதா லேஹா சீதிரை மேகரபோ ஷத ரேதர மௌகரபே ஓராமா ஷாதா லேஹா ரீதிரை மேலேகரபோ ஷதரபோ தரமா ஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐம் லைக் டு உங்க பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணி நான் பிளஸ் பண்ண போறேன். அதை இவ்வளவு நாள் செய்யல, நிறைய முறை நம்ம செய்யல. பட் இஃப் காட் லீட்ஸ் வி ஹேவ் டு டூ. நான் கீழே இறந்த மேல நான் ஒரு பேரா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு சே இவர்களுக்கான ரிசர்வ்டு பிளெஸிங்ஸ் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வாயில அறிக்கை செய்யுங்க. அவங்க பேரை சொல்லி அதையே சொல்லுங்க. ரிசர்வ் பிளெஸிங்ஸ் டு யோவான்னா ரிசர்வ் பிளெஸிங்ஸ் டு யோவான் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. ஓகே, வாய் திறந்து சொல்ல முடியலனால மனசுல இருந்து நினைங்க, அப்பா இவர்களுக்குன்னு, இவங்க யூனிக்னஸ்க்குன்னு நீங்க வச்சிருக்கிறீங்க. இவங்களும் ஒரு விஷயம், இவங்க ரொம்ப முக்கியம், ஒருத்தரும் முக்கியம். 45 பேர்ல யாருமே என்னது விடுபட்டவங்க கிடையாது. இப்ப யூ கனெக்டட், இங்க 100 பிரசன்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க, 100 என்ன பேச போறான்னு வந்திருக்கிறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யூ டிசர்வ் த ரிசர்வ் பிளெஸிங்ஸ். அதனால உங்க பேரை சொல்லும் போது மற்றவர்கள் என்ன பண்ண போறீங்க? மீதி 44 பேரும் we have to release, பிரேக் த்ரூவா பார்த்தே ஆகணும். கண்ணை பார்க்கணும். we have to see, we have to feel, we have to feel the answer. எஸ், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேரணும். எவ்வளோ பேர் அங்கலாய்ப்புகளோட, எவ்வளோ பிரச்சனைகளோட, ஏன் there are people இந்த குரூப்லயே இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. we need each other's prayers. அதனால உணர்ந்தவர்களா நம்ம இப்ப பேரை சொல்ல சொல்ல you have to declare. செய்வீங்களா? எஸ் எஸ். Thank you Holy Spirit, thank you Jesus. யோவான் we bless you, we bless you with a reserved blessing. உனக்கு நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கே அப்படின்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். விஜயபானு சிஸ்டர், உங்களுக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கேன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். ரிசர்வ்டு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கும் நாங்கள் பேசுகிறோம். வாணி ஜோசப் சிஸ்டர், உங்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கென்று நாங்கள் அப்படியே பேசுகிறோம், பிளஸ் பண்றோம். லெட் இட் பி மேனிஃபெஸ்டட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தமிழ் செல்வி சிஸ்டர், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நாங்கள் பேசுகிறோம்.
சுகந்தி கார்த்திக் சிஸ்டர், we bless you. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி. கீதா சிஸ்டர், we bless you. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். நீங்க டிசைர் பண்ற காரியங்கள் அது வெளிப்படுவதாக சொல்லி bless பண்றோம். ஸ்மைல் அண்ட் சஜின், we bless you. உங்களுக்கான ரிசர்வ்ட் blessing, உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கென்றே பிரத்யேகமாய் அப்படியே நடக்கிறதுக்காக நன்றி எசப்பா. we release them. ஷாம்லா சிஸ்டர், ஷாம்லா ஆண்டி, we bless you. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கென்று ஆண்டவர் அப்படியே வடிவமைத்த டிசைன்டு பிளெஸிங்க அப்படியே உங்கள் மீது நாங்கள் பேசுகிறோம். உங்கள் குடும்பத்தின் மீது பேசுகிறோம். உங்க பிள்ளைகள் மீது பேசுகிறோம். உங்களுடைய ஜெனரேஷன்ஸ்ல நாங்க ரிலீஸ் பண்றோம். சாந்தி டேனியல், we bless you ma. we release the reserved blessing. we seal it in the name of Jesus. அப்படியே சீல் பண்றோம். உனக்கென்ற ஆசீர்வாதத்தை ஒருவரும் எடுக்க முடியாத அளவுக்கு we seal it in the name of Jesus. அப்படியே நீங்க பொறுப்பெடுத்ததுக்காக நன்றிப்பா. சாந்தி ஆனந்த் சிஸ்டர் நாங்க பிளஸ் பண்றோம். அவர்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க நியமித்திருக்கிற ஹார்ட் ஃபெல்ட் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்படியே பலிப்பதாக சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். செல்வராணி சிஸ்டர், we bless you. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நாங்க எல்லாரும் லைஃப் டுகெதர்ல இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களை பிளஸ் பண்றோம். உங்க குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சத்யா சிஸ்டர், உங்களையும் உங்க கணவரையும் பிள்ளைகள் மீதும் பேசப்பட்ட வார்த்தைகள் ப்ராஃபெட்டிக் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் அப்படி ஆம் என்றும் நடப்பதாக சொல்லி நாங்க ரிசர்வ் பிளெஸிங்ஸ் பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சரண்யா, we bless you ma. The anointing speaks for you. The அபிஷேகம் உனக்காக, உனக்கென்று இருக்கிற பிரத்யேக அபிஷேகம் சகலத்திற்குள்ள ஒண்ணு நடத்தும். எஸ், அந்த ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம். சரண்யா மீதும் அவங்க குடும்பத்தினர் மீதும் அவங்க பெற்றோர் கூட பிறந்தவங்க எல்லார் மீதும் அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா. சந்தியா சிஸ்டர் மேல ஆண்டவரே நீங்க பேசின ரிசர்வ்ட் பிளெஸிங், இவர்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்து அடைவதாக, அதற்கு இருக்கிற தடைகள் மாற்றப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சாய் சுதா சிஸ்டர், we bless you. we speak deserved blessing. உங்களுக்கு நீங்க ரொம்ப தகுதியா இருக்கிறீங்க சிஸ்டர். you deserve that blessing. உங்களுக்கு தேவை அது. உங்களுக்காக ஏசப்பா சிந்தின ரத்தத்தினால் உண்டானது. உங்க உடல் பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில் பலப்படுவாயாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். yes holy spirit, yes lord, we speak health, divine health. ஒவ்வொரு செல்லிலும் அந்த டிவைன் ஹெல்த் அப்படியே பபுள் ஆகட்டும் சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க செய்ததுக்காக நன்றி. சஹாய சிஸ்டர், we bless you with all the wisdom. உங்களுக்கென்று இருக்கிற டிவைன் விஸ்டம், நீங்க உங்க பர்பஸ்குள்ள நடக்க இருக்க தேவையான சகல கிருபைகளும் ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லி நாங்கள் பேசுகிறோம். we push you into the next level. we push you into the next level of faith. we push you into the next level of manifestation in the name of Jesus. ரூபியா சிஸ்டர், we bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க குடும்பத்தினரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கான பிரத்யேக ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ரோசி சிஸ்டர், we bless you. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஜெனரேஷன்ஸையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் அப்படியே சீல் பண்றோம். we seal it in the name of Jesus. Thank you Holy Spirit. நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ராதா சிஸ்டர், we bless you. உங்க கணவரை ஆசீர்வதிக்கிறோம். உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் இருதயத்தில் இருக்கிற earnest and simple prayers எல்லாம் it is heard in God's presence. It is heard in God's presence. அந்த பிரத்யேக ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். ராஜ்குமாரன், இந்துமதி, we speak choicest reserved blessing. உங்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. அது பிசாசா இருக்கட்டும், இந்த பொய்யா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், வேற எந்த காரியம் தடுக்க முடியாது. அந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு பிளாஸ்ட் பண்ணி வெளியில அது மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்காக நன்றி எசப்பா. நாங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரேச்சல் டேவிட் சிஸ்டர், we bless you. the call upon your life, உங்களுக்கு என்று இருக்க தனிப்பட்ட அழைப்பு, அதற்கு தேவையான ரிசர்வ்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஞானமாக கிருபை வரங்களாக வெளிப்படுவதாக சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க அது செய்ததுக்காக நன்றி. புஷ்பராணி சிஸ்டர், we bless you. உங்களை, உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கான பிரத்யேக ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Yes, we lock it in the name of Jesus. Paul and Ramesh sister, we bless you. You're not alone.
இந்த சாய்ஸஸ்ட் பிளெஸிங் கொடுத்த தேவன் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இவங்க மகனை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைக்கிறதுக்காக நன்றி. சாய்ஸஸ்ட் பிளெஸிங் அப்படியே சீல் பண்றோம்ப்பா. பரமசிவம் பிரதர், உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதப்பட அழைக்கப்பட்டவங்களை அன்றி வேற எதற்கும் கிடையாது. யூ ஆர் கால் டு பி பிளஸ். நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே அழைக்கப்பட்டீங்களே தவிர வேற எதற்கும் இல்லை, வேற எதற்கும் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை நாங்க அப்படியே சீல் பண்றோம். இவங்களை கீதா சிஸ்டர் பிள்ளைங்க 2 பேரையும் நாங்க அதுக்குள்ள சீல் பண்றோம், சீல் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த அந்த உறுதிக்குள்ள அந்த ஒரு தீ அவருக்குள்ள எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய அபிஷேகம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் the anointing of prosperity be released in the name of Jesus. எஸ் லார்ட். அது எல்லா தடைகளை தகர்க்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. பத்மாவதி சிஸ்டர், we bless you. உங்கள் மீது இருக்கிற அழைப்பும் உங்க மீது இருக்கிற அபிஷேகமும் உங்களுக்கென்று இருக்கிற தனிப்பட்ட வரங்கள் அப்படி கிரியை செய்வதாக, வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகள் பெருகுவதாக, அதுல இருக்கிற பிளெஸிங் எல்லாம் நாங்க சீல் பண்றோம். எஸ், அவங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், கணவருக்கு ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். Let everything be done according to your reserved blessing, Lord. அப்படியே செய்யுகிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. நிர்மலா சிஸ்டர், we bless you. நிர்மலா கொர்னலியா சிஸ்டர், we bless you. நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை எஸ் மலையில் மேல இருக்கிற பட்டணம் சொல்லி நாங்க சீல் பண்றோம். தட் இஸ் a reserved blessing. நாங்க பேசுகிறோம். இவங்க ஒளிந்திருக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. யா, தட் இஸ் the word for you sister. ஆண்டவர் உங்களை அப்படி பிரகாசமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி, தட் இஸ் a reserved blessing. எஸ், we release that, we release that. உங்க மகன் மீது, 2 மகன்கள் மீது, மகள் மீது, ஜெனரேஷன்ஸ் மேல, சந்ததிகள் மீது அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம். யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் கால்ட், யூ ஆர் கால்ட் டு டூ ஹிஸ் கிரேட்டர் ஒர்க்ஸ், கிரேட்டர் ஒர்க்ஸ். அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதையே தியானிங்க. எஸ் நிர்மலா சிஸ்டர், we bless you. நீங்க தனிமையானவர்கள் அல்ல. the spirit of loneliness leave in the name of Jesus. இவங்களுக்கு என்று இருக்கிற ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் நாங்கள் பேசுகிறோம். எஸ் லார்ட், நீங்க எப்பொழுதும் கூட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள, ரியாலிட்டிக்குள்ள இவங்க இன்னும் அதிகமாய் பெருக போறதுக்காக நன்றி. பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட க்ளோஸ்னஸ், உங்களுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ளேயே அவங்க தன்னை மறைத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி. அவங்க சன் ஆசீர்வதிக்கிறோம். உங்க ஜெனரேஷன் சூப்பரா அழகா பிளஸ்ஸடா மாறுகிறதுக்காக நன்றி அப்பா. we speak that reserved blessing. மெலோ சிஸ்டர், we bless you. எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமான ரிசர்வ்டு காரியங்கள் எனக்கே அப்படி சொல்லி அதை நாங்க டிக்ளேர் பண்றோம். மெலோ சிஸ்டருக்கு அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். வாட் எவர் இஸ் த ஹிண்ட்ரன்ஸ் தட் will be removed in the name of Jesus. அதை ரிமூவ் பண்ணதுக்காக நன்றி. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிது அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுன்னு எனக்கு தெரியுது. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிதுன்னு வேதத்துல சொன்னார்ல, அந்த மாதிரி the faith you carry is big, the huge, immense. அதற்கான பலன் எஸ் ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் அப்படியே சூழ்ந்து கொள்ளும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். we bless you sister. மனோகாந்தி சிஸ்டர், we bless you. உங்களை அப்படியே உங்க விசுவாசத்தையும் வார்த்தை மீது இருக்க தாகத்தையும் அதனால நீங்க அட்ராக்ட் பண்ணிக்க போகிற ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸும் வேற லெவல் சிஸ்டர். we bless you. உங்க சரீரத்துல சுகமாகவும், உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லா டிசையர்ஸ், எல்லா டிசையர்ஸ் எல்லாம், நிறைய பேரு என் பிள்ளைங்க இப்படி பிளஸடா இருக்கணும், இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனா உங்களுடைய ஆசை என் 3 பிள்ளைங்களும் தேவ சமூகத்துல இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய ரெவலேஷன்ல பெருகணும், அவருடைய அபிஷேகத்துல நிரம்பணும்ங்கிறதா உங்க பிரேயர். அண்ட் தட் இஸ் த ரிசர்வ்ட் பிளெஸிங். உங்க விருப்பம் அதுவாக இருப்பீங்க, அதுவே நடக்கும். அதை ரிசர்வ் பண்றேன், நான் அப்படியே சீல் பண்றேன். இன் ஜீசஸ் நேம் we seal it, we seal it. மலர் சேவியர் சிஸ்டர், we bless you, we bless you, we bless you. உங்களுக்கான ரிசர்வ்டு பிளெஸிங்ஸ் அப்படியே உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா முடிவெடுக்கிற காரியங்கள்ல தேவனுடைய டிவைன் விஸ்டம், நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நீங்க எனக்கு வேணும், உங்களையே சார்ந்துக்கணும், உங்களை தவிர நான் எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த இருதயம் இருக்க பாருங்க. தட் இஸ் அந்த ஏரியால ஒரு ரிசர்வ் பிளெஸிங் இருக்கு உங்களுக்கு. ஏன் God is going to guide you continually. ஒரு விஷயத்தையும் நீங்க மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. we bless மலர் சிஸ்டர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இவங்க இருக்கிறது நிமித்தம் அவங்க குடும்பம் பெரிய பெரிய பிரேக் த்ரூக்குள்ள, இவங்க கணவருக்குள்ள பெரிய மாற்றங்கள், பிள்ளைகளுக்குள்ள பெரிய மாற்றங்கள். எஸ் ஹோலி ஸ்பிரிட், பிள்ளைக்குள்ள. எஸ் லார்ட், we release that. அந்த ரிசர்வ்ட் பிளெஸிங் அப்படியே நான் ஏன் தேங்க்யூ ஜீசஸ். as you see that rose sister, மலர் சேவியர் சிஸ்டர், அந்த ரோஸ் பார்க்கும்போது அப்படிதான் உங்க இருதயம் அப்படி மென்மையா சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா உங்க இருதயம் உள்ள இருக்குது. மேபி நீங்களே கூட நீங்க ரொம்ப ஹார்ட் நினைக்கலாம்.
பட் ஐ ஃபீல் ஆண்டவர் உங்களை ரொம்ப மென்மையா நீங்க இருக்கிறீங்க. அந்த மென்மை தன்மை உங்க ஸ்ட்ரென்த் இஸ் நாட் யர் வீக்னஸ். ஓகே, ஸோ ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் அப்படியே உங்களுக்கு சீல் ஆகி நாங்க ரிலீஸ் பண்றோம் சிஸ்டர். எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றோம். லூகாஸ், we bless you pam, we bless you. சகலமும் நன்மைக்கு நேராக தான் நடக்குது. ஸோ அதனால ரிசர்வ் பிளெஸிங்ஸ் லூகாஸ்க்குன்னு இந்த டிவைன் பர்பஸ் என்ன வச்சிருக்கோம் பேக்கேஜா, that be sealed in the name of Jesus ன்னு சொல்லி நாங்க bless பண்றோம். we release him Lord. அந்த பிளெஸிங்கை நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். குமுதா சிஸ்டர், we bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, உங்களுக்கென்று பிரத்யேகமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கென்று சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சீல் பண்றோம். குமாரி சிஸ்டர், உங்களுக்கென்று இருக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியே நாங்க பிளஸ் பண்றோம் சிஸ்டர். குமாரி சிஸ்டர், you're so important, you're so important. நீங்க இன்சிக்னிபிகண்ட் அப்படின்னு சூழ்நிலைகள் உங்களை வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் டோன்ட் கோ வித் தட். யூ ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு என்று இருக்கிற விசேஷத்த ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். கிருஷ்ணவேணி சிஸ்டர், we bless you. உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அந்த எளிமையான விசுவாசத்தை ஆண்டவர் பயங்கரமா, எஸ் ஹோலி ஸ்பிரிட், இவர்களுக்கு வெளியரங்கமான பலனை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. கிருஷ்ணவேணி சிஸ்டருக்கான இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே பலிப்பதாக எல்லா எல்லைகளிலும் எல்லா ஏரியாலையும் அவங்க லைஃப்ல பலிக்கட்டும். இதை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து அதை சாட்சி சொல்லுகிற விதமா இது பலிக்கிறதுக்காக நன்றி. கனகேஸ்வரி சிஸ்டர், your diligence, உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த ஜாக்கிரதை, ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணுமேன்னு இருக்கிற அந்த ஜாக்கிரதை, that is your strength. அதை அப்படியே நாங்க சீல் பண்றோம். அந்த உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் ஜாக்கிரதையுள்ள கை பலக்கும்னு இருக்கு வசனம். எஸ், so your hands, நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் பலமா, we seal that blessing, அந்த ரிசர்வ்ட் blessing அப்படியே உங்கள் மீது நாங்கள் பேசுகிறோம். உங்க குடும்பத்தின் மீது நாங்கள் பேசுகிறோம், ரிலீஸ் பண்றோம். ஏஞ்சல் சிஸ்டம், we bless you. உங்களுக்கு வார்த்தையின் மீது இருக்கிற தாகம், இது இப்படி எல்லாம் இருக்கான்னு அதிசயப்பட்டு அப்படியே பூரிக்கிறீங்கல்ல. when you hear a revelation, you are really bubbling with joy. அதை குறித்து அப்படியே ஒரு வாஞ்சை உங்களுக்கு அதிகமா பெருகு. that is your strength. இன்னும் பெருகும். இன்னும் அந்த ஹங்கர் பெருகும், இன்னும் தர்ஸ்ட் பெருகும். யூ வில் பி ஃபில்ட் வித் ரெவலேஷன்ஸ். அப்படியே ரெவலேஷன் மேல ரெவலேஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு பெருகும். அண்ட் யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். அதை நாங்க சீல் பண்றோம். அந்த பிளெஸிங்கை நாங்க அப்படியே சீல் பண்றோம். இது தடுக்கவே முடியாது, யாருமே தடுக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் ஜோசப் பிரதர், we bless you. உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம், உங்க குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு நேரா அப்படியே நாங்கள் அனுப்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், let the word do the work, let the spoken word do the work. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அப்படியே அது அப்படியே நடப்பதாக, உறுதிப்படுத்துவதற்கான ஏஞ்சல்ஸ் அப்படியே ரிலீஸ் ஆகுறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஜெய்சீலி சிஸ்டர், we bless you. நெல்சன் பிரதர், we bless you. ரெண்டு பேரை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ, he had a purpose in his mind. அவர் கூப்பிடும் போதே அவருடைய சிந்தையில என் பிள்ளைய வச்சு, என் மகனை வச்சு நான் இதை செய்கிறேன்னு ஒரு பர்பஸ் இருந்தது பாத்தீங்களா? அதை மேனிஃபெஸ்ட் பண்ண தேவையான ஆசீர்வாதங்கள், ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் பலிப்பதாக உங்களை நோக்கி அப்படியே சூழ்ந்து கொள்வதாகன்னு சொல்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்றோம். ஜஸ்லி சிஸ்டர், we bless you. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். முதிர் வயதிலும் கனி தந்திருப்பாய் அப்படிங்கிற உங்களை ஆசீர்வாதத்தை அப்படியே சீல் பண்றோம். உங்களுக்கான ரிசர்வ்ட் பிளெஸிங், wherever you are fruitful, you are hosting his presence. அவரோட பிரசன்ஸ் அமைதியா ஹோஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்காக அமைதியா பெரிய காரியங்களை நீங்க செய்யறத அப்படியே நாங்க சீல் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களை அப்படியே வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஜெனி, we bless you. உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். எஸ், எவ்ரிதிங் கன்சர்னிங் யூ இஸ் டேக்கன் கேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்றோம். உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதாக சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். we speak the reserved blessings. கோமதி விஜய் சிஸ்டர், we bless you. உங்களை, உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் பிரசன்னத்து மேல இருக்கிற தாகம் பெருகி, எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவருடைய தன்மைகளை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற இந்த கிரேஸ், எஸ் லார்ட், அதுதான் ரிசர்வ் பிளெஸிங்குள்ள நம்மளை கொண்டு போகும். அதை நாங்க ரிலீஸ் பண்றோம். உங்களுக்குன்னு உள்ளதை யாரும் எடுக்க முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. we
we break every hindrance in the name of Jesus. எல்லாவற்றையும் நாங்க ஃபாஸ்டன் பண்றோம், ஆக்சிலரேட் பண்றோம், வேகப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் அதை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் பேசின வார்த்தைகளை நீங்க உறுதிப்படுத்த போகிறதுக்காக நன்றி. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். Philomi sister, we bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு பேசின பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இட் இஸ் நாட் மேன்ஸ் வாய்ஸ். ஆவியானவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கேன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், அது உங்களுடையது, உங்கள் குடும்பத்துக்குரியது, உங்க பிள்ளைகளுக்குரியது, உங்க எல்லைக்குரியது. அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் இட் லார்ட். நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். எஸ்தர் சிஸ்டர், we bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேசப்பட்ட வார்த்தைகள், ஸ்போக்கன் பிளெஸிங்ஸ் எல்லாம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்காக நன்றி. அதை நாங்கள் சீல் பண்றோம், அதை லாக் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். சித்ரா சிஸ்டர், we bless you. உங்கள் மீது பேசப்பட்ட வார்த்தைகள், எஸ் தேங்க்யூ, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் பலிப்பதாக. and every word spoken against you be cancelled in the name of Jesus. எல்லாம் பேசப்பட்ட எல்லா நெகட்டிவ் கர்ஸ்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட். இன்னைக்கு பேசின ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லி நாங்கள் பேசுகிறோம். பிரிகிடா சிஸ்டர், we bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேசப்பட்ட ரிசர்வ்ட் பிளெஸிங், financial breakthroughs எல்லா எல்லையிலும், எந்த பக்கம் பார்த்தாலும் சமாதானமா இருக்கே அப்படிங்கிற அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டாவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எதை சொல்ல எதை விட எனக்கு தெரியாம இப்ப பிரச்சனையை ஒரு வேலை நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். பட் ஆனா எந்த விஷயத்த ஆண்டவர் செஞ்சதை சொல்ல விட அப்படிங்கிற அந்த மாதிரி மாறப்போகுது சூழ்நிலை. அந்த ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் நாங்க உங்க வாழ்க்கையில பேசுகிறோம், சீல் பண்றோம். பிந்து சிஸ்டர், we bless you. நீங்கள் அனுபவித்து இருக்கிற இன்னும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னும் பெருளானவைகளை காண்பாய். நத்தானியல பார்த்தாண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த அத்திமரத்துக்கு கீழே நீ இருக்கன்னு சொன்னதுக்கா நீ இவ்வளோ இதாகிற, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு ஏசப்பா சொன்னாராம். So the same word I speak to you. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர், இதுக்கு மேலதான் மெயின் பிக்சர். அதற்கான ரிசர்வ்ட் பிளெஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்க போகிறது, அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுறது. அதை நாங்க அப்படியே சீல் பண்றேன் ஜீசஸ் நேம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா, நீங்க எங்களுக்கு லீட் பண்ண மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ரிலீஸ் பண்ண ப்ராஃபட்டிக் வேர்ட் எல்லாம் அப்படியே உறுதிப்படுத்துகிறதுக்கான ஏஞ்சல்ஸ் அப்படியே வேகமாக வேலை செய்கிறதுக்காக நன்றி. சூழ்நிலைகள் அலைன் ஆகிறதுக்காக நன்றி. டெஸ்டிமனிஸ் நிறைய எழும்புகிறதுக்காக நன்றி. என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். என் சிந்தைக்குள்ள பெரிய மாற்றம் உண்டு. என் ஆவில ஒரு பெரிய அனல் வந்தது, எனக்குள்ள ஒரு எழுச்சி வந்தது, எனக்குள்ள ஒரு இக்னைஷன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள துவங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு உறுதி, எஸ் லார்ட், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உண்டாகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். லெஸ் இப்ப பேசின ஒவ்வொரு விஷயமும் நேரத்து ஜெபமும், மேபி அந்த ஆவியில இருக்கிற காரியத்தினால சில நேரங்கள்ல we are forced to express through emotions. வேகமா பேசுறோம், எமோஷனலா பேசுறோம், and we are talking like that. ஆனா இது எமோஷன்ஸ் மட்டும் கிடையாது. எமோஷன்ஸ் ஆர் பேக்கிங் த ட்ரூத். சத்தியத்தை எமோஷன்ஸ் என்ன பண்ணுது? பேக் பண்ணுது. ஸோ இப்ப ப்ரேயர் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபீல் பண்ணோம், நல்லா அபிஷேகம் இருந்துச்சு, ஐ ஃபெல்ட் சோ குட், சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்க்க போறதுக்கு அல்ல. ஆவியானவருடைய எழுச்சி உள்ள வார்த்தைகள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த அனல் எரிந்து கொண்டே இருக்கும். ஐ ஃபீல் தட் ஃபயர். நம்ம அந்த அனல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே நினைச்சாலும் அணைக்க முடியாத ஒரு ஸ்டேட். எஸ், அந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்குதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஐ ரிசீவ் த ஃபயர். சொல்லுங்க பாப்போம். எஸ், ஐ ரிசீவ் த ஃபயர். ஐ ரிசீவ் த ஃபயர் லார்ட். எல்லாருக்கான ரிசர்வ்டு பிளெஸிங், ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரிசர்வ்டு பிளெஸிங் என்னது? அபிஷேகம், அந்நிய பாஷை. எஸ், அந்நிய பாஷை. அதை ரிசீவ் பண்ணிட்டோம். இது எல்லாம் பாருங்க தானா லைனர். அதை வேல்யூ பண்ணுங்க. பி ஃபில்ட் வித் ஃபயர். அந்த வார்த்தைகளை அப்படியே நினைப்பூட்டிக் கொள்ளுங்க. அந்த பேசின வார்த்தைகளை நினைப்பூட்டிக் கொண்டே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க அதிக நேரம். எஸ், பி கனெக்டட் வித் அனாயிண்டட் பீப்புள். அப்படியே கனெக்டடா இருங்க. முடிந்த அளவுக்கு லைவா ப்ரேயர்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் திருப்ப கேட்கறது ஒரு ஆட் ஆன் மாதிரி அது பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ எஸ்அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எஸ், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழி வித்தியாசமானது. நாங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். இன்னைக்கு எங்களை அப்படி நடத்தினதுக்காக நன்றி. கனெக்டான ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். We release all the blessings to manifest in Jesus name. Amen. 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 So bless you all. கொஞ்சம் டைம் நிறையவே ஆயிடுச்சு. பட் ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இந்த நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பிளஸ் பண்ணணும்னு பேசுனதுனால I did it. ஆனால பரவாயில்ல, நிறைய பேர் நீங்க லீவ் எல்லாம் ஆகல, எல்லாம் இருக்கிறீங்க. சூப்பர். So bless you all. இந்த தியானத்திலேயே இருங்க. எஸ்,
ஓகே, டைம் இருந்தா திரும்ப ஒரு முறை நாளைக்கு கூட ஒரு நிதானமா கேளுங்க. ஓகே, bless you all. Bye. Take care.